Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் லாங் ஹேர் பிரின்சஸ் ella. ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்னா இருக்கு இல்லையா, மருதாணி. ஸோ அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில் வாங்கின ஒரு ஒரிஜினல் பிராண்டு. இது கம்ப்ளீட் பியூரான ஹென்னா பவுடர். நீங்கள் ஒரிஜினல் ஹென்னா கூட எடுத்துக்கலாம், பட் ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது உங்கள் முடியில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பவுடராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஹேர் லென்த்துக்கும் அடர்த்திக்கும் தகுந்த அளவுக்கு நான் ஹென்னா பவுடர் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹென்னா பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது நேச்சுரலாகவே நம்ம ஹேரை நல்லா கலர் பண்ணும். பட் இது கூடவே நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் மேஜிக் ரெசிபி தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ காஃபி பவுடர் தான். காஃபி பவுடர் நம்ம ஹேர் க்ரோத்தை பூஸ்டப் பண்ணும். இதனுடைய கலர் நம்ம ஹேருக்கும் ஒரு லைட்டான ஒரு ப்ரௌனிஷ் கலர் கொடுக்கும். ஸோ ஹேர் கலர் பண்ண மாதிரியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் ரொம்ப ப்ரௌன் கலராக இல்லாமல் லைட்டாக ஒரு நேச்சுரல் ப்ரௌன் வரணுங்கிறதுக்காக 2 rupees பேக்கெட் ப்ரூ இருக்குது இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அது கூடவே காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திக்காகிற மாதிரி, நல்லா ஒரு க்ரீம் பேஸ்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை பொறுத்த அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணி, நல்லா ஒரு வார்ம் வாட்டராக ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கலர் உடனே டெவலப் ஆகும். நம்ம ஒரு 15 minutes நம்ம இது அப்படியே விட்டுடணும். அப்போ தான் நல்லா கலர் டெவலப் ஆகும். டெவலப் ஆனதுக்கப்புறமா 15 minutesக்கு அப்புறம் 1 hourக்குள்ளே நீங்கள் இது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு கலர் சேஞ்சிங்கை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் இண்டிகோவும் ப்ளஸ் ஹென்னாவும் அப்ளை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட இது வெறும் ப்ளைனாக ஹென்னா மட்டும் வச்சு எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் கம்ப்ளீட் வீடியோவாக போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக காஃபி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காஃபி பவுடர் டோட்டலி உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இப்போதைக்கு ப்ரூ தான் இருந்தது, அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நைட்டே ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஹேரை சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். 1 by 1 செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் கம்ப்ளீட் ஹேர்லேயும் இது ஒட்டும். அதனால தான். ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ ஒயிட் ஹேர் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். எனக்கு இப்போ புதுசாக வளர முடியல. 70%ல் ஒரு 30% ஒயிட் ஹேராக தான் வருது. ஸோ அதை டர்ன் அவுட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ சடனாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதனால தான் இந்த இன்ஸ்டன்ட் பேக்கை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டினியூவாக பாருங்கள் ரிசல்ட் பார்க்குறதுக்கு. ஸோ என்னோடய முன்னாடி நெத்தி பகுதிக்கும் கொஞ்சம் மேலே ஃபுல்லாகவே இந்த சைடில் இந்த குட்டி குட்டி ஹேர்லாம் ஒயிட்டாக இருக்குது. அதனால தான் இந்த பேக் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ 15 minutesக்கு மேலே ஒரு 20 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், கலர் டெவலப் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இல்லைனா ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். பட் எனக்கு ப்ரஷ்லேயே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் ப்ரஷ்லேயே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கோம்பு யூஸ் பண்ணி செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக திரும்பவும் ஒரு தடவை கோம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முடி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஹேர் பேக் போடும்போது சிக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் அந்த சிக்குனால நிறைய முடி கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் நேர்வாக்கு எடுத்து 2 பக்கமும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஹேர் பேக் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் ஹேரில் படிகிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது எந்த கெமிக்கலும் இல்லை. காஃபியும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது தான். அதோட நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். ஹேர் டை யூஸ் பண்ணுறதுக்கு முடியல, இல்லை இன்ஸ்டண்ட்டாக உடனே எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் உடனே ஹேர் பேக் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எங்கே ஒயிட் ஹேர் இருக்கோ நாங்கள் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா முடிய முன்னாடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணேன். ஸோ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ காமிக்கிற மாதிரி உங்களால் முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா யாரோட ஹெல்ப்பையாவது எடுத்து அவங்கள உங்களுக்கு போட்டு விட சொல்லுங்கள். அது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் விடாமல் ஈவனாக போடுங்க. இல்லைனா ஒரு பக்கம் ப்ரௌனாகவும் ஒரு பக்கம் ஒயிட்டு பிளாக்கு அப்படி தெரியும். நம்ம கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணும்போது ரிசல்ட்டும் கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும்.
ஸோ நான் எப்படி பர்சனலாக அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோம் வச்சு லைட்டாக வந்து திருப்பி வந்து வாரிப்பேன். எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்கிற ஹேர் தானே எனக்கு வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதுக்கும் படியணும் அப்படிங்கிறதுக்காக அது மேலேயே வந்து ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை அப்ளை பண்ணி நல்லா கோம் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ ஈவனாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எக்ஸஸாக இருந்ததையும் வந்து பின்னாடி வந்து அப்ளை பண்ணிக்கிச்சு அதுவாகவே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த இடமும் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் இதுக்கு மேலேயே வந்து நம்ம திரும்பவும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரியே 2 சைடும் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் கோம் பண்ணி முடிச்சுட்டு அதே பக்கம் தான் திரும்பவும் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து இதை அப்படியே விட்டுடலாம். இதை வந்து கோம் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்டாக ஹேர் பேக் போடுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். செல்ஃபாக வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் போடும்போது பாய்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, பட் கேர்ள்ஸுக்கு வந்து லாங் ஹேராக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக நம்மளால் போட முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி டபுள் டைம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா திக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து ஃபுல்லாக என்னோடய ஸ்கேல்ப் ஏரியாவில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மீதி இருக்கிற முடிங்களுக்கு நான் வந்து இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து கையில் வச்சு தான் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு க்ளவுஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஓல்டு கிளாத்து இல்லை ஆல்ரெடி வந்து வேஸ்ட்டான கிளாத் இருந்ததுன்னா அந்த மாதிரி வியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கலர் வந்து ட்ரெஸ்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளிப்பு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நான் செக்ஷன் பை செக்ஷன் எடுத்து நான் வந்து ஹென்னா ப்ளஸ் காஃபி பவுடரை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஈவனாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு வந்து எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு திக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் லாங் ஹேருக்கும் ஃபுல்லாக அந்த கலர் டெவலப் ஆகும். ஒரு இடத்துல அப்ளை பண்ணி ஒரு இடத்துல அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கலராக இருக்கும், இது ஒரு மாதிரி கலராக இருக்கும். ஸோ உங்கள் லாங் ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்கள் வந்து ஹென்னா பேக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஹென்னா வந்து நார்மலாகவே ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு தனியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கூடவே ஆம்லா ப்ளஸ் ஹைபிஸ்கஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து ஹென்னா பேக் அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பன் மாதிரி போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 hour ஆச்சு. நல்லா காஞ்சிருச்சு ட்ரையாக. 1 hour வச்சிங்கனாவே போதும். இல்லை 1 hourலாம் வைக்க முடியாது அப்படின்னா ஒரு ½ hour ஆச்சு வச்சுருங்க. அப்போ தான் கலர் டெவலப் ஆகும். அதுக்காக தான். ஸோ ½ hour கழிச்சுட்டு வந்து நான் ஆஸ் யூஷுவல் அப்போப்பல் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக் போடும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஷாம்பு கெமிக்கல் ஷாம்புலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் பேக் போட்டதுக்கான ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவே ரொம்ப கம்மியாக எடுத்து நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் பேக் போடும்போது மட்டும் கலர் ஹேர் பேக் போடுறது மட்டும் நீங்கள் வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணாமல் அப்படியே ப்ளைனாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் டே தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருங்க. அப்புறம் 3rd டே வந்து நீங்கள் எப்பவும் போல் ஷாம்பு வாஷ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஹேரில் வந்து கலர் இன்னும் ரொம்ப நாள் நல்லாவே ஸ்டே ஆகும். அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தட் இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும். நானும் கூட இப்போ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துகிட்டு அதிகமாக வந்து தண்ணி வந்து டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷாம்புவோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரப்போகுது. அதனால தான் நான் ஷாம்பு யூஸ் பண்ணேன். இல்லைனா வந்து ஷேகக்கா பவுடர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்னோடய ஹேர் ட்ரையிங் மெத்தட் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் வந்து ஃபுல்லாக ஒரிஜினல் சவுண்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஒரிஜினல் சவுண்டோடையே போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நேச்சுரலாக பார்க்கும்போது. ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஹேர் வந்து தட்டி விட்டுட்டேன் இல்லையா. தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உதறி விட்டுப்பேன். ஏன்னா எக்ஸஸாக ஏதாவது முடியில் ஓட்டியிருந்தாலும் விழுந்துடும். அதே சமயம் ஹேர் வந்து நல்லா தனித்தனியாக இருக்கும், சிக்கு போடாது. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சன்லைட்டில் எப்படி வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து காமிக்க போகிறேன். ஸோ கண்டினியூவாக வந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் ஆல்ரெடி எப்படின்றது தெரியும். என்னோடய ஹேரில் வந்து இப்போவே வந்து ஒரு ஸ்மூத்னஸ், ஒரு ஷைனிங் ப்ளஸ் அந்த ஹென்னாவோட ஃப்ளேவர், அந்த வாசனை எல்லாமே ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் முடி எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு தொடும்போதே வந்து திரும்ப திரும்ப ஹேரை வந்து தொட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. அந்தளவுக்கு வந்து சூப்பராகவே இருந்தது. அதுதான் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 PM வந்து இருக்கும். ஸோ இந்த சன்லைட்டில் தான் வந்து நான் ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த சன்லைட்டில் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிருக்கு. ப்ளஸ் ஹென்னா அண்ட் காஃபி பவுடர்னால நம்ம வந்து ஒரு ஹேர் கலர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஒருத்தருக்கு வந்து ஹேர் ட்ரை யூஸ் பண்ணுறது பிடிக்காது. ஹேர் ட்ரை யூஸ் பண்ணால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலான பிளாக்காக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த காஃபி பவுடர் ப்ளஸ் ஹென்னா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒயிட் ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சு. கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருந்தது. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஹென்னா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஒயிட் இதில் வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் காஃபி பவுடரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் இருக்குது. அது வந்து ஒயிட் ஹேரே தெரியாத அளவுக்கு ஒரு டார்க் ப்ரௌன் இருக்குது. ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டாக இருந்தது. அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன்.
ஸோ 2 சைட்லேயுமே எனக்கு இருந்த ஒயிட் ஹேர் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. எனக்கு வந்து டார்க் பிளாக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த லைட் ஒரு ப்ரௌனிஷ் கலரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ சன்லைட் வியூவில் ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நான் எப்படி பர்சனலாக என்னோடய ஹேரை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஃபஸ்ட்டு அந்த டவல் ட்ரையிங் மெத்தட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக் போடும்போது இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். சன்லைட்லேயே வந்துட்டு கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக காமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையிலே வந்து முடியெல்லாம் வந்து பிடிச்சி விடுவேன். ஸோ எக்ஸஸாக சிக்காக இருக்கிறது கூட நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். அப்போ தான் நம்ம சீப்பு வச்சு கோம் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக முடி கொட்டாது, ரொம்ப அதிகமாக சிக்கும் விழாது. அதுக்காக தான் நான் வந்து கீழே இறங்கி வந்துட்டேன். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி பெரிய கோம்பு வச்சுட்டு பெரிய பல் இருக்கிற சீப்பாக வச்சுட்டு நான் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து சிக்க எடுக்கிறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக சிக்கே இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, நல்லா ஷைனிங்காகவும் இருந்தது. இது வந்து ஈவினிங் தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். சன்லைட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னோடய ஹேருக்கு கம்ப்ளீட்டாக வந்து சூட் ஆகிருக்கு. நல்லாவே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இந்த லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு சடனாக இமீடியட்டாக நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், டைலாம் போட முடியாது, ஃபேஸில் அப்ளை ஆகிடுச்சுன்னா ஃபேஸ் நல்லா இருக்காது, டல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பேக் ட்ரை பண்ணலாம். அதோட வந்து காஃபி பவுடர் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதோட வந்து எனக்கு ஹென்னாவோட மிக்ஸ் பண்ணி போடும்போது எந்த அளவுக்கு சூப்பர் ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். முடி ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, செம்ம ஷைனிங்காகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கும் வந்துட்டு இனிமேல் என்னோடய ஹேர் பேக் லிஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் கம்ப்ளீட்டாக இன்னொரு தடவை ஹேரை வந்து சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பின்னல் போட்டுடுவேன். ஸோ இப்போ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 முடி மட்டும் தான் கொட்டியிருக்கு. அதுக்கு மேலே என்னோடய சீப்பில் வந்து முடியே இல்லை. இதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சன்லைட்டில் வந்துட்டு நான் எப்படி ஹேர் ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சன்லைட்டில் போய்ட்டு சின்னதாக ஒரு வாக் பண்ணிகிட்டே உங்கள் ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணுங்கள் உங்கள் கையாலேயே. அப்படி பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிற சிக்கெல்லாம் உங்கள் கையிலே எடுக்க முடியும். அப்போ சீப்பு போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா முடி கொட்டாது. அதோட வந்து இந்த ஹேர் பேக் நல்ல ஒரு பவுன்சி லுக்கு கொடுத்துருக்கு, நல்லா அடர்த்தியாக தெரியுது முடி. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ஹேர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி செம்ம ட்ரை ஹேரு, லைட்டாக ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹேர் பேக் போட்டதுக்கப்புறமா டாப் டு பாட்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நல்ல நேச்சுரல் லுக்கு கொடுத்துருக்கு. செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்மூத்னஸ் வந்து 100% கேரண்டி. அதோட ஷைனிங்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து தலை கோம் பண்ணல, தலைவிரி கோலமாகவும் இருக்க முடியாது இல்லையா, அதனால் லைட்டாக ஒரு லூஸ் கிளிப் மாதிரி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா பூஜைலாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 சம்திங்க்கு வந்து ஹேர் வந்து பின்னல் போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய கம்ப்ளீட் பின்னல் இருக்கும். ஸோ கைஸ், இப்படி இருந்த என்னோடய முடியை நான் சில பேக்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye bye.